ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து ஒரு இடத்துக்கு தான் இப்போ போகிறோம். ஒரு திங்ஸ் வாங்க போகிறோம் மக்களே. பழைய பொருளாயிட்டு அது ரொம்ப நாளாக மாற்றணும்னு கேஸுமே வீட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிட்டு, அதனால் இன்றைக்கி கிளம்பியாச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராஜன் அண்ட் கோக்கு தான் வந்திருக்கோம். அங்கே நிறைய ஆஃபர் மக்களே. ரொம்ப மற்ற இதை விட எனக்கு என்னமோ இதில் நிறைய ஆஃபர் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி நாங்கள் டிவியும் இங்கே தான் இஎம்ஐ போட்டு வாங்கியிருந்தோம். டிவிக்கு முன்னாடி ஏசி எடுத்திருந்தோம். அது வந்து சத்யாவில் எடுத்திருந்தோம், வசந்தன்குள்ளேயும் எடுத்திருக்கோம், சத்யாலையும் எடுத்திருக்கோம், ராஜனன்குள்ளேயும் எடுத்திருக்கோம். எல்லாத்துலேயுமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எதையுமே குறைச்சலண்டா. ஆனால் ஆஃபர் போன வாட்டி எங்களுக்கு டிவி எடுத்தது வந்து தீபாவளி அந்த நேரத்துக்கு எடுத்தோம். கிரைண்டரு கிடச்சிச்சு. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இது ஐட்டங்கள் தாராங்க. பட் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் மக்களே. என்ன செலக்ட் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு அங்கே சரி என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் சரி வீட்டில் போய் தெளிவாக காமிச்சிக்கலாமே, ஃப்ரீயாகவும் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். இது வந்து கேஸ் அடுப்பு தான் மக்களே. உண்மையிலே வந்து எங்கள் வீட்டு ஆல்ரெடி இருந்த கேஸ் அடுப்பு வந்து ரொம்ப இதாகிட்டு அது ஃபுல்லாகவே கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிட்டு, இது வந்து அடுப்புக்கு வந்து இது நம்மளுக்கு ஆஃபர். இந்த ஹாட் பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது நம்மளுக்கு அடுப்பு எடுத்ததுக்கான ஆஃபர். அடுப்போட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 3 மிந்தி நம்மளுக்கு 2 அடுப்பு இருந்துச்சுல்ல, இப்போ வந்து 3. நம்ம பையனுக்கு ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சி 2 அடுப்பில் சரி காப்பி வந்து ஒரு அடுப்பு வந்ததுக்கப்புறம் தான் போடணும் அப்படின்னு யோசிக்கண்டாம். டக்குன்னு போட்டு வேலையும் முடிக்கலாம். ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடெலாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அதனால் வந்து நல்ல அடுப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்ட்ரு வந்து ஃபஸ்ட்டு ஓஸு தான் பிரச்சனை நினச்சி ஓஸை மாற்றணும் பார்த்துக்கோங்க. ஆனால் ஓஸு பிரச்சனை இல்லை, அந்த அடுப்பு தான் பிரச்சனையாக இருந்திருக்கு. இன்னும் உண்மையிலே கேஸ் எல்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா நம்ம அந்த அடுப்பை வந்து வச்சிருக்கவே கூடாது. அந்த அடுப்பு போடுறதுக்கு எங்களுக்கு மனசே இல்லை. அவ்வளோ வருஷம் மக்களே. எங்கள் ஹஸ்பண்டு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க தான் கொண்டு வந்தது, நான் கொண்டு வரல. அதனால் அந்த அடுப்பை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணோம். இது ப்ரீத்தியில் நம்ம வாங்கியிருந்தோம். இது வந்து நான் ஒரு இந்த பிரியாணி பாத்திரம் மாதிரி குட்டியாக 1/2 kg செய்கிற மாதிரி ஒரு பாத்திரம். அந்த மூடி வந்து கண்ணாடி மாதிரி வரும்ல, அது என்கிட்ட இல்லவே இல்லை பார்த்துக்கோங்க. அதனால் எனக்கு வந்து இதில் பிரியாணி மட்டும் இல்லை, என்னதுனாலும் நம்ம செஞ்சுக்கலாம். ரைஸ் குக் பண்ணி நம்ம அதில் இது பண்ணிக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். எனக்கு இந்த இது வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அப்போ முந்திலாம் ஒரு பொருளுக்கு ஒரு இஎம்ஐ தானே போடணும். இப்போ வந்து எங்களுக்கு டிவி இஎம்ஐ முடிஞ்சிட்டா, அதனால் நாங்கள் இதுக்கு இஎம்ஐ போட்டு தான் வாங்கியிருந்தோம். இதுதான் மக்கள் எடுத்திருந்தேன். மேலே வந்து கண்ணாடி கிளாஸ். இது வந்து கோட்டிங். இது 3000 சம்திங் என்னதோ வந்துச்சு. இது வந்து இந்த டபுள் கோட்டிங்கில் வர்றது. இதுக்கு அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு மக்களே. இது அவ்வளோ தூரத்துக்கு நாஸ்தி ஆகாது. நான்ஸ்டிக்கில் எடுக்கிறத விட நம்ம இந்த மாதிரி எடுக்கிறது நம்மளுக்கு உடம்புக்கு ஹெல்த்தியானால நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அடுப்பு நம்ம ஓப்பன் பண்ணலாம். உங்கள்கிட்ட இதை தான் மெயினாக காமிக்கணுன்ட்டு இருந்தேன். அடுப்போட ரேட்டு பார்த்திங்கன்னா 10,500 நாங்கள் வந்து அதுக்கு கீழே வந்து நம்மளால் இஎம்ஐ போட முடியாது. எங்கள்கிட்ட பைசாவும் இல்லை. அதனால் என்ன பண்ணணுன்னா நாங்கள் நல்ல குவாலிட்டியாகவே எடுத்துக்கிட்டோம். 2,000, 3,000, 4,000 அந்த ரேஞ்சில் ஃபஸ்ட்டு பார்க்கலான்னு நினச்சோம். அதை பார்த்தாலுமே நம்ம ரெடி பைசா கொடுக்குற மாதிரி இருக்கா. அதனால் என்ன பண்ணோன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாகவே எடுத்துக்கலாம். அது லைஃப் லாங் கிடக்கும். நம்ம 4,000 நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 10 பிரச்சனை, ஒரு வருஷத்தில் 10 பிரச்சனை வந்து நிற்கும். அதுவே நம்ம அதில் 500, 1000 அதில் போட்டு அதுவே 10,000 கொண்டு வந்து நின்றோம். அதனால் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட 10 வருஷம்னாலும் அது போக்கில் கிடக்கும் அப்படின்ட்டு நாங்கள் இது வாங்கினோம். இது மேலே அந்த கோட்டிங் எல்லாமே நம்மளுக்கு அவ்வளோ திண்ணமாக இது நம்ம நார்மல் அடுப்பை விட இது உண்மையிலே அந்த இதெல்லாம் சொன்னாங்க. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அந்த புக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பார்த்து தெளிவாக சொன்னேன்னா நான் பயங்கரமாக சொல்லலாம். அவ்வளோ ஒரு திக்கு.
ரெண்டாவது அந்த மேலே உள்ள அந்த நம்மளுக்கு லைட்டாக அந்த தடவும்போது ஒரு இது வருந்துருமா, அதிலெல்லாம் நல்லா திண்ணமாக கொடுத்துருந்தாங்க மக்களே. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. உண்மையிலே குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பர், பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு. அதை பார்த்து தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். ப்ரீத்தி வேல்யூ அந்த இதில் தான் எடுத்திருந்தோம். ப்ரீத்தியோட இது நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது இந்த ஐட்டத்தில் நம்மளுக்கு 2 தான் ஸ்டாக் இருந்துச்சு. இது வந்து நியூவாக நம்மளுக்கு வந்திருக்கிறது. ஒன்று ஓப்பன் தூக்கி க்ளீன் பண்ண வந்துடுமா, அது வந்து அது வேஸ்ட்டு. தூக்கி க்ளீன் பண்ணி கேஸ் இது பண்ணி கேஸ்லாம் லீக் ஆகிற மாதிரி என்னெல்லாம் சொன்னாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம் மக்களே. நம்மளே அடுப்பு இது பண்ணுற மாதிரி தான். நம்மளே லைட்டை வச்சு நம்மளே அடிக்கிற மாதிரி தான் வாங்கணும். ஆனால் வந்து இது வந்து இருக்கிறதுலே இது வந்து நல்லா குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க ஒவ்வொரு தான் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா தெளிவாக கொடுத்தாங்க, பொறுமையாக சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் சொல்லப்போனால் இது நம்மளுக்கு வாரண்டியும் சரி குவாலிட்டியும் சரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது இந்த அடுப்பு தான். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பழைய அடுப்பை பாருங்கள் மக்களே, இப்படி தான் மக்களே இருக்குது பழைய அடுப்பு. இந்த காலெல்லாம் பிஞ்சு போச்சு, மேலே தூக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. பரவாயில்ல, நான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுறேன், கொஞ்சம் ஒரு வருஷம் அட்ஜஸ்ட் பண்ண அப்புறம் ஏதோ வாங்கிக்கலாம் அப்படின்னு. பாருங்கள் மக்களே, இதுதான் நம்ம இப்போ எடுத்துருக்கிற அடுப்பு. அடுப்பு வாங்கணும் அப்படிலாம் எங்களுக்கு ஒரு நாள் மற்ற பொருளாவது நாங்கள் ஆசைப்படுவோம், பெரிய டிவியெல்லாம் வாங்கி பார்க்கணும் அப்படிலாம் ஆசைப்படுவோம். ஆனால் வந்து அடுப்பெல்லாம் அப்படி நான் ஆசைப்படலை. இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன பொருள் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் வந்து எல்லாமே நம்ம மொத்தமாக போட்டு அதெல்லாம் எதுவுமே வாங்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்க முடியும். பாருங்க பிஞ்சு போச்சு, இருந்தாலுமே நான் ஒட்டி அதை தூக்கி மேனேஜ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. இந்த இடம்லாம் உடஞ்சிட்டு மக்களே. இந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப அந்த நம்ம ஆஃப் பண்ணாலுமே நம்மளுக்கு அந்த சிலிண்ட்ரு வாடை கப்புன்னு அடிக்கும். வெளியே இருந்து பக்கத்தில் உள்ளவங்களாம் சிலிண்ட்ரு வாடை அடிக்கலாம் 2-3 வாட்டியே சொல்லிட்டாங்க. நாங்களுமே ரூம்குள்ளே கிச்சனுக்குலாம் வரும்போது ரொம்ப வாடை அடிச்சிச்சு. அதனால் பயந்து போயிட்டோம் மக்களே. அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு 2 நாளுமே கரண்ட் அடுப்பில் தான் சமைச்சோம். சரி, நம்மளுக்கு நேரம் வரும்போது நம்மளே மாற்றிக்கலாம் அப்படின்னு. இதுக்கு மேலே வச்சுட்டு இருந்தால் கரண்ட் பில்லுக்கு கொடுக்குற பைசா நம்ம அடுப்பில் போட்டுக்கலாம், மாதம் 1000 கட்டிக்கலாம். இதுக்கு வந்து மாதம் இஎம்ஐ சொல்லப்போனால் 1110 அந்த சம்திங்கில் வந்துச்சு. டியூ வந்து மொத்தம் 6 மாதம். டியூ வந்து 1200 சம்திங், அந்த இல்லை 2250 ரூபா இது. மீதி நம்மளுக்கு எல்லாமே கம்மி தான். நம்ம 2010 சாரி 6 மாதத்துக்கு 2000 சம்திங், 1000 இல்லை 2000 சம்திங் அந்த ரேஞ்சில் இஎம்ஐ வந்துச்சு. ஆல்ரெடி நாங்கள் டிவிக்கு வந்து 3000 4000 சம்திங் அந்த இதுக்குள்ளே கொடுத்தோம். அது எங்களுக்கு க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கு பதிலாக நாங்கள் இதை எடுத்துருக்கோம் மக்களே. இதுவும் அந்த இதுவும் சேர்த்து நம்மளுக்கு மீதி ஒரு பொருளுக்கு ஒரு இஎம்ஐ தான் போடலாம். இப்போ நம்ம எவ்வளோ பொருள்னாலும் எடுத்துகிட்டு மொத்தமாகவே இஎம்ஐ இது பண்ணிக்கலாம். அந்த ஆஃபருமே நம்மளுக்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து மொத்தமாகவே அங்கே போய் குக்கரு அப்படி இப்படின்னு லொஸ்க்குன்னு எது எடுத்தாலுமே நம்ம இது பண்ணிக்கலாம். சும்மா ஒரு பாத்திரங்கள்லாம் வச்சு பார்த்தோம் மக்களே எப்படி இருந்துச்சுன்னு. இதிலலாம் ஒரு சோறு தான் பொங்குன்னு ஆல்ரெடி உள்ளது தான், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமேன்னு சும்மா வச்சு பார்த்தோம். நல்லாயிருக்கு. எல்லா அடுப்புலையும் ஒவ்வொரு பாத்திரத்தை தூக்கி வச்சாச்சு. எனக்கு பார்த்ததுமே எப்படியா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு வரும்போது அதை பார்த்து அதை யூஸ் பண்ணும்போது தொடச்சி ரொம்ப பத்திரமா இது பண்ணுவோம்ல, அதேமாதிரி நான் நல்லா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் வச்சோன்னே இந்த அடுப்பை நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். டபுள் 2 இது தான் யூஸ் பண்ணேன். நான் இப்போவுமே எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட எனக்கு 2 இது போதும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க தான் நான் டெய்லியும் காலையில் நீ குக் பண்ணும்போது நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுற. 2வது காப்பி போட்டியான்னு கேட்கும்போது 2 அடுப்புமே உனக்கு பிஸியாக தான் இருக்குது. காப்பி போடுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு முட்டை அவிய வைக்கிறது கூட இந்த அடுப்பு உனக்கு ஃப்ரீயானதான். ஒரு அடுப்பில் சாதம் வைப்பேன், ஒரு அடுப்பில் குழம்பு வைப்பேன், அப்படி இப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ காலையில் எழுந்திரிச்சி சமைக்கும்போது ஒரு அடுப்பில் சாதம், ஒரு அடுப்பில் கூட்டு, ஒரு அடுப்பில் குழம்பு அப்படின்னு தாம்தோன்னு பரபரன்னு இருந்து சமையலை முடிச்சிடுற மக்களே. எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதேமாதிரி ஸ்பேஸ் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸ்பேஸ் நல்லாயிருக்கு. அந்த மற்ற அடுப்புலலாம் இவ்வளோ ஸ்பேஸ்லாம் வரல மக்களே. அந்த மேலே உள்ள அந்த இதெல்லாம் பாருங்கள், கோட்டிங்லாம் திண்ணமாக கொடுத்துருப்பாங்க, டீட்டெயில்ஸ்லாம் முன்னாடி கொடுத்துருக்காங்க.
அடுப்பு வைத்து நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நல்லாயிருக்கு மக்களே.